ஒரு 10 நிமிஷம் இரு ஃபாத்திமா. சரி விடு, நம்ம போய் ஒரு ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு வரலாம். இது ஹாஸ்டலுங்க, மற்றவங்களாம் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ ஒன்று பண்ணுங்க, அடுத்த தடவை பார்க்க வரும்போது ஹார்லிக்ஸும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க. இப்போ கிளம்புங்க ப்ளீஸ். எப்படி இருந்துச்சு ஹஸ்பண்டோட சர்ப்ரைஸ் விசிட்? கரும்பு ஜூஸில் சர்க்கரையை போட்டு குடிக்கிற டைப்பு. என்ன இப்படி சொல்ற? பாசத்தை பொழிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது டெய்லி ஒரு 12 வாட்டியாவது ஃபோன் பண்ணுவார். நமக்கு கிடைக்கிற சண்டே ஒரு நாள் லீவில் என்ன வேலையெல்லாம் பண்ண முடியும்? அப்படி இருக்கும்போது பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்திருக்காரு. இன்னைக்கு ஃபுல் டே வேஸ்ட் ஆயிடுச்சு. நீங்கள் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அன்னைக்கு அதுதான் பெருசுன்னு தோணுச்சு. இப்போ எனக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களோட கதையே வேற இல்லை. எனக்கு 19 வயசு இருக்கும்போது தான் நான் நந்தன் கூட வந்தேன். நாங்கள் 2 பேருமே ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டதே இல்லை. அப்புறம் 2 பேரும் பார்க்காம இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலை வந்தது. வீட்டு ஆளுங்க கிட்ட சொல்றதுக்கும் தைரியம் இல்லை. நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்னாரு, நம்மளால அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது, வாழ்ந்துதான் காட்ட முடியும்னு சொன்னாரு. அடுத்த நாளே நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். தப்பு சொல்ல முடியாது, யாரா இருந்தாலும் ஓடி வந்துடுவாங்க. ஆரம்பத்துல எல்லாம் எங்களால ஒருத்தர் பார்க்காம இருக்கவே முடியாது. அப்புறம் எங்களுக்கு பொண்ணு பிறந்தா. அப்புறம் அவ தான் முக்கியம்னு ஆயிட்டா. பொண்ணை நந்தன் தான் பாத்துக்கிட்டாரு, ஒரு அம்மா குழந்தைய பாத்துக்கிற மாதிரி. பாலுக்கு மட்டும்தான் அவர் குழந்தைய என்கிட்ட கொடுப்பாரு. அப்படிப்பட்டவரு அவளை நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு 15 வருஷம் துபாயில போயிருந்தாரு. கல்ஃப்ல இருக்கிறவரோட பொண்டாட்டின்னு சொன்னாலே எல்லாரும் கேலியும் கிண்டலும் பண்ணுவாங்க. அதோட வலி என்னன்னு அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஒன்னா சேர்ந்து கனவு கண்ட வாழ்க்கை நாங்க ரொம்ப லேட்டா தான் வாழறதுக்கே முடிவு பண்ணோம். அப்பதான் எனக்கு இந்த வேலை கிடைச்சது. அதனால உன் கரும்பு ஜூஸ் கிட்ட சுகர் கொஞ்சம் கம்மியா போட சொன்னா போதும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் இப்படி பைக் ஓட்டிக்கிட்டு உன்னை பார்க்க வர்றதை தான் நீ மிஸ் பண்ற விஷயமா இருக்கும். ஹார்லிக்ஸ் பாட்டிலோட ஃபோட்டோ அனுப்பியிருக்காரு, நான் பேசி பார்க்குறேன். ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாரு. டேய் தம்பி, நீ ஒரு வேலை செய். क्या साहब? சாரு வர்றதுக்கு டைம் ஆகி போயிந்தி. நீ சீக்கிரம் போய் அந்த கம்ப்யூட்டர் டேபிள் இருக்குல்ல, அதை க்ளீன் செய். எனக்கு வேற வேலை உந்தி. जी साहब. चदोबादी, आपका गार्डन बहुत मनोहर है. मैं वो पूह देख रहा था. अयो, मुझे माफ कर दीजिए साहब. सॉरी, ये नमन सिंह अंकल. ना बंगाली இல்ல, நம்ம ஊர் தான் தமிழ்காரன். என் அப்பா வக்கீல், அம்மா ஹவுஸ் வைஃப், அக்கா MBBS ஸ்டூடெண்ட். நான் என்ட்ரன்ஸ் 3 தடவை ரிப்பீட். இது தவிர சொல்ல என்கிட்ட வேற எதுவும் இல்லை. நானும் அப்புறம் ஒரே கோச்சிங் சென்டர் தான். ஆனால் அவளை விட நான் 3 வயசு பெரியவன். பை த பை, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அவள் தான் அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் இதுக்கெல்லாம் நான் ஓகே சொல்லணும்னு சொன்னேன். அப்போ தான் இந்த ஐடியாவை யோசிச்சேன். எனக்கு கொண்டுடாதீங்க. வேலையை பாருங்க, வேலையை பாருங்க. நீ எங்க போறீங்க? வா, உட்கார் 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 உட்கார்.
அப்பா, நான் கிச்சனுக்குள்ளேயே போக மாட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஒரு சூப்பர் வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருக்கேன். யூடியூப்பை பார்த்து தான். ஆ என்னாச்சு, மூட் ஆஃபா? இங்கே வந்து உட்காரு. இன்னைக்கு நான் அந்த ரவீந்திர சதோபாதியை வேலையை விட்டு அனுப்பிட்டேன். நாம நினைச்ச மாதிரி இல்லை, அவன் பெரிய திருடன். நீங்க தானப்பா அவன் ஸ்மார்ட்னு சொன்னீங்க. ஸ்மார்ட் தான், ஓவர் ஸ்மார்ட். உன்ன மாதிரி தான். 2 பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்கல்ல? இதுக்கெல்லாம் என்ன ப்ளேம் பண்ணாதீங்கப்பா. அங்க வேலைக்கு சேர்ந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறது அவனோட ஐடியா தான். அவன் யாருங்கிறது உனக்கு தெரிஞ்சிருந்தும் ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்ச? அது ஒரு ஃப்ரெண்டோட விளையாட்டா தான் நான் அதை எடுத்துக்கிட்டேன். அப்ப நான் எப்படி அவனை மாட்டி விடுவேன்? உன் அப்பாவை முட்டாளாக்குறது விளையாட்டா? நீங்க இதுக்கு இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிறீங்கப்பா. அவன் மோசமானவன்லாம் இல்ல. அப்போ நீ எங்ககிட்ட என்ன வேணா பேசுற அளவுக்கு உனக்கு சுதந்திரம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு பையன் உன் பின்னாடி சுத்துறானோ, இல்ல உன் ஃப்ரெண்டு தான் என்கிட்ட வந்து நடிச்சிட்டு இருக்கானோ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நாங்களும் அதை என்ஜாய் பண்ணிருப்போம்ல. ஆனா நீங்க செஞ்சது எங்களை கிண்டல் பண்ற மாதிரி இல்ல. என்னப்பா என் மேல நம்பிக்கையே இல்லாத மாதிரி பேசுறீங்க? எப்படி உன்னை நம்ப முடியும்? அப்போ கம்பெனில நான் அவனை நேரடியா உன்கிட்ட இன்ட்ரோ பண்ணேன். அப்ப கூட நீங்க 2 பேரும் என்கிட்ட நாடகம் ஆடி இருக்கீங்க. இந்த விஷயத்தை அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்க முடியுமா? இன்னைக்கு நீங்க சேட் பண்ணீங்கல்ல, உன் போனை காட்ட. யாரெல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸு, நீங்க என்னெல்லாம் சேட் பண்றீங்கன்னு நானும் பார்க்கறேன். ஒருத்தரோட பிரைவசியில தலையிட இங்க யாருக்குமே உரிமை இல்ல. நான் வேற யாரும் இல்ல, உன்னோட அப்பா தான். போனை விடு. விடு. அப்போ சொன்னா கேளு. விடு.